முக்கியமான விஷயத்துல வந்து நாம வந்து மறந்துடக்கூடாது. அதாவது அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது ம். லோக்கல்ல இருக்கின்ற கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கின்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது இதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். பாஜக செய்கிற அளவுக்கு வேலையை வந்து ஒரு அரசியல் கட்சியும் ஒரு மாநிலத்திலும் செய்யவில்லை, காங்கிரஸ் குறிப்பாக செய்யவில்லை என்றதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான் இது இருக்கிறது. இப்ப லெஃப்ட் ஏன் மேல பண்ணலன்னு நம்ம வந்து திருச்சூரை கேட்கலாம். ஆனா லெஃப்ட பொறுத்தவரை லெஃப்ட் அதாவது சிபிஎம் பொறுத்தவரை ம். அவர்களுடைய வாக்குகள் அப்படியே இருந்திருக்கிறது. சிபிஐனுடைய வாக்குகள், லெஃப்ட் எல்டிஎஃப் வாக்குகள் வந்து திருச்சூர்ல ஒரு ஒரு சின்ன அளவு கூட குறையலை. யாருடைய வாக்கு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுடைய வாக்கு தான் குறைஞ்சிருக்கிறது. அது நான் முதல்ல என்ன நினைச்சேன்னு பாத்தீங்கன்னா இந்த முரளிதரன் முன்னால இருந்த கே கருணாகரனுடைய மகன், முதலமைச்சர் கே கருணாகரனுடைய மகன் கொஞ்சம் அடாவடித்தனம் ஜாஸ்தி, இது நெப்போ பேபி, அதனால அவரை பிடிக்காமல் ஒருவேளை வாக்களிக்கவில்லையோ ஒண்ணு, இது ஒரு ரீசன் ஆனது. ரெண்டாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து என்மாசாக வந்து சுரேஷ் கோபிக்கு வாக்களித்தார்கள் என்ற அந்த ஏறத்தாழ 74,000 ஓட்டுல வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்பதான் தெரியுது இந்த ஓட்டர் ஃப்ராடுனால நிறைய விஷயங்கள், நிறைய வாக்குகள் வந்து அவருக்கு அதிகம் வந்திருக்கிறது என்று. இது திருச்சூர் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி எடுத்தீங்கன்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சூர்ல ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ 2019 வந்து ஏறத்தாழ ஒரு 60,000 ஓட்டர்ஸ் வந்து திருச்சூர்ல ஆட் ஆகுறாங்க. ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா அதை விட ஒரு 2.5% அதிகமாக 2.5 மடங்கு அதிகமாக ஆட் பண்றாங்க. 1.5 லட்சம் 1.45 லேக் வந்து இந்த முறை ஆட் ஆகிறது. இது எப்படி வரும் என்ற கேள்வி இருக்குது. இதையும் வந்து அரசியல் கட்சிகள் கவனிக்கவில்லை என்றதுதான் என்னுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது. அதாவது 2019 இருந்து 2024 வரை கேரளால எங்க வளர்ச்சி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அதானியினுடைய விழிஞம் போர்ட் வந்து ஆபரேஷனலா இருக்குது. அது திருவேண்டரம் கான்ஸ்டிடுவன்சிக்கு வருகின்ற விஷயமா இருக்கிறது. கேரளாலேயே இருக்கின்ற பிகஸ்ட் சிட்டிஸ் என்று பாத்தீங்கன்னா ட்வின் சிட்டிஸ் கொச்சின், எர்ணாகுளம். இது நிச்சயமாக அந்த குரோத் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அந்த சிட்டி பெருசாய் வேலை ஏறதால அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கூட போய் சேர்ந்திருக்குது. அந்த அளவுக்கு பெரிய டிஸ்ட்ரிக்டா இருக்கிறது. மூணாவது வந்து கமர்ஷியல் ஹப்னு பாத்தீங்கன்னா கோழிக்கோடு, கேலிகட். அப்ப இந்த 3 இடங்கள்ல தான் பெரிய வளர்ச்சி. இல்லை என்றால் 1 லட்சத்துக்கு மேலான வாக்காளர்கள் வந்து இங்கதான் வருவார்கள். அப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 60,000 இருந்து 80,000 வரை வாக்காளர்கள் வந்து அதிகரிக்கிறார்கள். திருச்சூர்ல மட்டும் 1.45 லேக்ஸ் அதிகமாக வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அப்ப அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டது, காங்கிரஸ் என்ன செய்து கொண்டது, லெப்ட் என்ன செய்து கொண்டது, இதெல்லாம் கேள்விகளாகத்தான் இருக்கிறது.